அல்லேலூயா. சங்கீதம் 63 அதோடைய 3வது வசனம். ஜீவனை பார்க்கிலும் உங்களுடைய கிருபை நல்லது, உங்களுடைய உதடுகள் உம்மை துதிக்கும். ஆமென். இந்த சங்கீதம் எங்கே எழுதப்பட்டதுன்னா, தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் பாடின சங்கீதம். ஆமென். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு ஒரு புதிய பலனை நமக்கு ஆவில கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. யூதாவின் வனாந்திரத்தில் அப்சலோம்னால, தன்னுடைய மகனால ஒரு பெரிய இக்கட்டினோட சூழ்நிலையில் அவங்க வந்திருக்கும் போது, எத்தனையோ இக்கட்டுகள் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்தாலும் கூட, தம் பெத்த பிள்ளையினால அப்சலோம்னால யூதாவின் வனாந்திரத்துக்கு துரத்தப்படும் பொழுது, ஓடி போகும்போது அப்சலோமுக்கு பயந்தோ இல்லை அப்சலோம் மேலே ஒரு கஷ்டப்பட்டோ, அவனுடைய சூழ்நிலை வித்தியாசமானது. அவன் ராஜாவாக இருந்தாலும் என்ன பண்ண முடியல, அவனால் பலன் இருந்தாலும் கூட ரிவெஞ்ச் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, ஒரு ரொம்ப மனவேதனையில் இருக்கிற சூழ்நிலையில் எழுதப்பட்ட சங்கீதம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, தாவீதுக்கு வனாந்திரத்தில் உதவி செய்தவர். ஆமென். எனக்கும் இந்த வனாந்திரத்தில் யுத்தம் செய்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அநேக வனாந்திரங்கள் நம்ம இதுவரைக்கும் சந்திச்சு வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் சந்திக்கிற இந்த வனாந்திரம், ஆமென், அல்லேலூயா, அது வித்தியாசமானது. ஆனால் எல்லா வனாந்திரத்திலும், ஆமென், எப்படிப்பட்ட சூழ்நிலையினாலும் தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. 7வது வசனம். எதுக்கு அந்த வனாந்திரத்தின்லாம் அவன் தைரியமாக இருக்க முடியுதுன்னா, ஆர்சி பைபிள் தமிழில் இருக்குது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர் என்று சொல்கிறார். ஏன்னா இத்தனை காலங்கள் எல்லா இக்கட்டிலே எனக்கு துணையாக இருக்கிறவர், இந்த இக்கட்டிலையும் எனக்கு துணையாயிருப்பீர். ஆமென். அல்லேலூயா. ஏனெனில் எனக்கு துணையாயிருந்தீர். அவர் யோசிக்கிறார், என்னென்ன விஷயங்களில் நீ எனக்கு துணையாக இருந்து எனக்கு உதவி செய்தீர். அவன் இக்கட்டில் இருக்கும்போது நம்ம நினைக்க வேண்டியது தான், இக்கட்டில் இருக்கும்போது நமக்கு இக்கட்டு தான் பெருசாக தெரியுது. ஆனால் தேவன் துணையாக இருந்து நம்மளை எப்படியெல்லாம் விடுவித்தார், எப்படியெல்லாம் நம்மளை நடத்தினார். ஆமென். எந்த இக்கட்டிலையும் நம்மளை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மளை நடத்தினாரே. ஆமென். அதை மட்டும் நம்ம இக்கட்டினால நம்மளை சிந்திச்சுட்டே இருக்கணும். ஆமென். அதுதான் அவனுக்கு ஒரு பெரிய பலனை கொடுத்தது. சொல்லுங்க, இம்மட்டும் எனக்கு உதவி செய்தவர். ஆமென். அல்லேலூயா. இந்த யூதாவின் வனாந்திரத்தில், ஆமென், அல்லேலூயா, வித்தியாசமான இந்த சூழ்நிலையில் எனக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஏன் ஆண்டவர் அவருக்கு துணை செய்தார்னா, எப்பொழுதும் தாவீதுக்கு துணை கர்த்தர் தான். சின்ன வயசுலிருந்தும், அவன் சிறு வயதிலிருந்து தாவீதுக்கு துணையாக இருந்தது கர்த்தர். அப்பா அம்மா துணை இல்லை, சூழ்நிலைகள் அவனுக்கு எப்பவுமே சாதகமாக கிடையாது, எப்பவுமே தனிமை. ஆமென். எப்பவுமே பாடு, பிரச்சனை, போராட்டம், யுத்தம், மரண பயம் தொடர்ந்து. ஆனால் எத்தனை விஷயங்கள் அவனை சூழ்ந்து வந்தாலும் கூட தேவனுடைய கரம் துணையாக இருந்துச்சு. ஆமென். அவர் துணையாக இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் இங்கே இருக்குது பாருங்க. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உன்னை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உண்மையே வாஞ்சிக்கிறது. வனாந்திரத்தில் இருந்தாலும் கூட, எந்த சூழ்நிலை ஆனாலும் கூட அவனுடைய ஆத்துமா யாரை வாஞ்சிக்கும் எப்பொழுதும்? ஆமென். தேவனை மட்டும்தான் வாஞ்சிக்கும். தேவன் மேலதான் தாகமா இருக்கும். நமக்கு ஒரு இக்கட்டுனா அந்த இக்கட்டு மாறுறதுக்கு தான் தேவன் தேவைப்படுது. புரியுதா? நமக்கு இக்கட்டு மாறுறதுக்கு தான் தேவன் தேவைப்படுது. ஆனால் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலையும் தேவன் மட்டும் எனக்கு இருந்தா போதும், இக்கட்டு தானா மாறிடும் என்று விசுவாசித்தவர் தாவீது. ஆமென். சொல்லுங்க, எது இழந்தாலும் நான் ஏசப்பாவை இழக்கவே மாட்டேன். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை வந்துட்டு போயிட்டே இருக்கும்.
ஆமென். என் தேவன் எனக்கு துணையாக இருப்பார். நான் அதிகாலமே சொல்லுங்க, அதிகாலமே. ஆமென். அதிகாலமே நான் காலை எழும்பின உடனே சொல்லுங்க, என்னுடைய ஃபஸ்ட்டு என்னுடைய நேரங்கள். ஆமென். சொல்லுங்க, என் நேரங்கள் ப்ரீஷியஸான என்னுடைய நேரங்கள் கர்த்தருக்குரியது. ஆமென். காலை ஞாபகம் எல்லாம் நீங்க தான். அதுதான் இப்போ பாடல். அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும். காலையில் எழும்பி சொல்லணும், இக்கட்டு இருந்தாலும் சொல்லணும். அதிகாலையில் முனகால் போட்டு உம் கிருபையை கேட்க பண்ணும். நாள் முழுதும் நான் நடக்க பாதையை காட்டும். உயர்த்துகிறேன் உம்மிடத்தில் உயர்த்துகிறேன். காலையில எழும்பிட்டு அப்பா உங்களுடைய கிருபையை கேட்க பண்ணும். இந்த நாள் முழுவதும் நான் நடக்க வேண்டிய பாதை எனக்கு காட்டும். ஆமென். அல்லேலூயா. சகாயத்துக்கு காலையிலே அவருடைய பிரசனத்துக்கு வந்துட்டோம்னா ஆமென், அவர் நமக்கு கூட துணையாவே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதும் தாவீது தேவனிடத்தில் தன் காரியங்களை காலையிலே கொடுத்துடுவான். கொடுத்துட்டு அந்த நாளுக்குள்ள ஷெட்யூல் எல்லாம் கொடுத்துருவான். புரியுதா? இதுதான் ஆண்டவரை, இதுதான் ஆண்டவரை நீங்க பார்த்துக்கிட்டு தேவனையில கொடுத்துட்டு தைரியமா போயிட்டே இருப்பான். ஆமென். அதனாலதான் தேவனுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றவன் தாவீது. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்றவங்களா வாழ்க்கையை நம்ம நடத்தணும், நீதிமான்களா இருக்கணும், பரிசுத்தவான்களா இருக்கணும். நம்ம நடக்கும் போது ரொம்ப இக்கட்டை நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆனா நீதிமான ஒருபோதும் சொல்லுங்க தள்ளாட ஒட்டார், விடமாட்டார், கை விடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. காலையில அவங்களுடைய சகாயத்துக்கு சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் நான் காலையில அவர் சகாயத்துக்காக கெஞ்சுவேன். ஆமென். அல்லேலூயா. அவர் எனக்கு சகாயம் செய்ய போதுமானவர். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்ற ஜீவனை பார்க்கிலும் இப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து. வனாந்திரம் ஆனாலும் ஆசை என்ன தெரியுமா? தேவ சமூகம். சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சமூகம் வனாந்திரத்திலும் இருக்கும். நம்ம முனகால் படி இட்டாலே அவருடைய சமூகம் நம்மளை மூடிக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. எந்த இடத்தில் ஆனாலும் சரி அவருடைய சமூகத்தை நம்ம வாஞ்சித்தோம்னா, தேவனே நான் உங்களை தேடுகிறேன் பண்ணீர், என்னோடு கூட இடைப்படும் எந்த இடத்துலையும், எந்த பிளேஸ்லையும், எந்த சூழ்நிலையிலையும். ஆமென். நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அவர் வந்துருவார், உடனே உங்களுக்கு துணையா இருக்க. ஆமென். சொல்லுங்க, என்னை எல்லா இக்கட்டிலும், எல்லா இடத்துக்கும், எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் எனக்கு துணையா வருவார். ஆமென். அல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவருங்க. ஆமென். கீழே வசந்த பாருங்க, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஆமென். அல்லேலூயா. என் உயிரை பார்க்கிலும் உம் சமூகம் நல்லது. ஆமென். அல்லேலூயா. அதுதான் தாவீது ஆர்சி பைபிள் அப்படிதான் இருக்குது. ஜீவனை பார்க்கிலும். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசன்னம். அல்லேலூயா. உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. உயிருக்கு பயந்து ஒளிஞ்சு இருக்கிறான், அவனை கேட்கறது என்ன தெரியுமா? உங்க சமூகம் தான் எனக்கு வேணும். அவர் ஒரு தேவ பிள்ளை சொல்லுவோம், உயிர் வேணுமா? தேவ சமூகம் வேணுமா? தேவ சமூகம் தான் வேணும். உயர்வு வேணுமா? தேவ சமூகம் வேணுமா? தேவ சமூகம் தான் வேணும். ஆமென். மனிதர்கள் வேணுமா? தேவ சமூகம் வேணுமா? தேவ சமூகம் தான் வேணும். உன்னுடைய ஆசைகள் இச்சைகள் எல்லாம் உனக்கு வேணுமா? தேவ சமூகம் வேணுமா? தேவ சமூகம் தான் வேணும். ஆமென். உயிரை விட மேலானது தேவ சமூகம்ங்க. ஏன் தெரியுமா? தாவீதுக்கு நல்லா தெரியும், அவர் ராஜாவா இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு வரணும், அவர் வரணும்னா அவருடைய கிருபை வேணும்னு சொல்லிட்டு. ஆமென். எல்லாரும் தேவ சமூகத்தில் வந்து நிலைச்சிருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. பாவம் செய்து ஆமென் தேவனிடத்திலிருந்து தூரம் போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தேவன் திரும்பி தாவீது சந்திச்சதுனால அவர் சொல்றார், உங்களுடைய மிகுந்த கிருபையினால நான் ஆலயத்துக்கு வருகிறேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது.
சமூகம் யாருக்கு வேணும்னு வாஞ்சிக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு தேவன் எந்த இக்கட்டிலும் துணையா நிற்பார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் உயிரை விட நீங்க தான் எனக்கு முக்கியம். நீங்க தான் முக்கியம். அதான் ஆப்ஷனே கிடையாது. ஆமென். யார் யார் சொல்றீங்களோ உங்களுக்கு தேவன் எப்பொழுதும் துணை. ஆமென். தாவீது அப்படி சொன்னதுனால தான் எந்த இக்கட்டும் உன்னை மேற்கொள்ளவே விடலை. முடிச்சு போச்சு, இதுக்கு மேலே முடியாது, முடிச்சு போச்சு என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட ஆமென், சூழ்நிலைகள் மாறிவிடுமே தவிர ஆமென், எப்பொழுது தாவீது அதை கடந்து வந்துட்டார். நம்மளும் சொல்லுங்க, நாங்களும் இந்த வந்து விஷயத்தை கடந்து வந்துடுவோம். ஆமென். தேவன் என்னை நடத்த போதுமானவர். அவர் என்ன சொல்ல பாருங்க, என் ஜீவனுள்ள நாள் மட்டும் உம்மை துதித்து என் நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் இருக்குது. ஆனா ஆர்சில எப்படி இருக்குதுன்னா, கை கும்பிட்டு இருப்பேன். ஆமென். எப்படி இருப்பேன்? கை கும்பி உங்களை துதிப்பேன், கை கூப்பி உங்களை துதிப்பேன். ஆமென். நான் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் உங்களை பணிஞ்சு பணிஞ்சு வந்து அவர் காலை தொட்டு தொட்டு கும்பிட்டு இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அவ்வளோதான். எல்லாமே கிருபையா வந்தது, எல்லாமே இரக்கமா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விஷயங்கள். ஆமென். நம்முடைய உயிர் ஆகட்டும், தேவ சமூகம் ஆகட்டும், வேலை ஆகட்டும், வாழ்க்கை ஆகட்டும், ஊழியம் ஆகட்டும், பிள்ளைகள் ஆகட்டும், எல்லாமே எப்படி வந்தது? நமக்கு கிருபையினால கிடைத்தது. அவர் நம்ம மேல வைத்து, அதனால சொல்ல, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. என் உயிரை பார்க்கிலும், என் வாழ்க்கையை பார்க்கிலும், எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய கிருபை தான் எனக்கு வேணும். அதனாலதான் நான் என்ன பண்ணுவேன்னா, எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை எப்பொழுதும் துதிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா துதிச்சு ஆராதிக்கும் பொழுது ஒரு பலன் உண்டாகும். ஆமென். ஒரு விடுதலை உண்டாகுங்க. ஒரு ஆவில இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் இப்படி பண்ணதுனால தான் 9வது வசனம் பாருங்க, என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவன் பிராணனை அழிக்க தேடினவங்க ரொம்ப பேர், ரொம்ப பேர். இன்னைக்குமே பிசாசுக்கு டார்கெட் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய உயிருமே. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உயிர். நம்ம நல்லா இருந்துடக்கூடாது, அவ்வளோதான். நம்ம சுகமாக இருந்துடக்கூடாது, நம்ம சந்தோஷமா இருந்துடக்கூடாது. இதனால தான் ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், வாழ்க்கையை கசந்து போற அளவு சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும். ஆனாலும் சொல்லுங்க, என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள். ஆமென். பிசாசானாலும் சரி, மனுஷனானாலும் சரி, எந்த விஷயமா ஆனாலும் சரி, ஆமென், அவங்க என்ன எங்க போனா பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். எத்தனை நேரம் சொல்லிப்போம், ஆண்டவரே நான் ரொம்ப தாழ்ந்து போயிட்டேன், ரொம்ப கீழே போயிட்டேன், இந்த ஒரு விஷயம் என்னை வந்து கீழே தள்ளிட்டு, என்ன விஷயங்களுக்கு நீங்க கர்த்தர்கிட்ட இன்னைக்கு சகாயத்தை கேட்க வந்திருக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையும், உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் பூமியின் தாழ்விடத்தில் போட்டு அழிக்க என் தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ராஜாவோ தேவனிடத்திலே களி கூறுவான், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள், பொய் பேசுறவர்களின் வாய் அடைக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. பல பொய்களை பேசி நம்முடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம மேல இருக்க தப்புகளை ஒரு நாள் யாரும் சொல்ல மாட்டாங்க. பிறருடைய வாழ்க்கையை குற்றப்படுத்துவா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பொய் சொல்லி குற்றப்படுத்த நினைக்கிற மனிதர்களுடைய வாய்கள் அடைக்கப்பட்டு போகும். சொல்லுங்க, தேவன் எனக்கு துணையா நின்று அவர் என்னை விடுவிப்பார், என்னை உயர்த்துவார், அவருடைய நாமத்தில் நான் மேன்மை பாராட்டுவேன், தேவன் மகத்துவமா என்னை வாழ வைப்பார். அப்படி சூழ்நிலையில என் சத்துருக்களும் ஆமென் எனக்கு விரோதமாய் பொய் பேசுற அலையறான்ல, வாயெல்லாம் அடைச்சி போட்டு ஆமென் தேவன் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்வார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.